பாமக தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன் என்று அறிவித்துள்ள அன்புமணி, தான் முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் கூட்டணி நிர்வாகிகள் நியமனம் போன்றவற்றில் முரண்பட்டதால் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு பின் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வந்தது. இந்நிலையில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கிய ராமதாஸ் தன்னை கட்சி தலைவராக அறிவித்துக் கொண்டார். மேலும் அன்புமணி தலைவராக செயல்படுவார் என்று ராமதாஸ் தெரிவித்தார். இந்நிலையில் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவி குறித்து எதிர்பாராத குழப்பங்கள் நிலவி வருவதால் தொண்டர்களின் ஐயங்களை போக்க அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். தான் கட்சியின் தலைவராக முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று தெரிவித்துள்ளார். எந்த நோக்கத்திற்காக கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ, எந்த நோக்கத்திற்காக மருத்துவர் ராமதாஸ் கட்சியை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நோக்கி தொண்டர்களின் ஆதரவுடன் இன்னும் தீவிரமாக பயணிக்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டை சிறப்பாக நடத்த மருத்துவர் ராமதாஸ் தன்னை மாநாட்டுக் குழு தலைவராக நியமித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் என்ற முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணியை அமைப்பது தனது கடமை என்றும், அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்போம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.